ஓம் நமோ வெங்கடேசாய. திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது நம் எல்லோருடைய வாழ்நாள் கனவு. ஆனால் பலமுறை முயற்சி செய்தும் சிலரால் போக முடிவதில்லை. ஒருமுறை திருப்பதி சென்றாலே கோடி புண்ணியம் என்பார்கள். ஆனால் 100 முறை திருப்பதிக்கு சென்று வந்த புண்ணியத்தை ஒரே ஒரு முறை தரிசனம் செய்வதன் மூலம் தரும் ஒரு தலம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது எங்கே இருக்கிறது? அதன் ரகசியம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. திருப்பதியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நாராயணவனம் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில்தான் அந்த அதிசய தலம். ஏன் இந்த கோவிலுக்கு இவ்வளவு மகத்துவம்? ஏனென்றால் இது சாதாரண கோவில் அல்ல. சாட்சாத் அந்த ஏழுமலையானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடந்த புண்ணிய பூமி இது. இந்த கோவிலில் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? நிஜமான திருமண கோலம். திருப்பதியில் பெருமாளை தனித்தனியாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கு சுவாமியும் தாயாரும் மணக்கோலத்தில் ஒன்றாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார்கள். உடைவாள் தரிசனம். பொதுவாக பெருமாள் கையில் சங்கு சக்கரம்தான் இருக்கும். ஆனால் திருமணத்திற்காக வந்தவர் என்பதால் இங்கு பெருமாள் கையில் உடைவாள் ஏந்தி ராஜகோலத்தில் காட்சி தருகிறார். இது உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு. அரைத்த மஞ்சள். இங்கு தரப்படும் மஞ்சள் பிரசாதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. திருமணத் தடை உள்ளவர்கள் இதை பூசினால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. புராணங்களின்படி திருப்பதியில் ஏழுமலையான் கல் தூணாக அமர்ந்து தவம் செய்கிறார். ஆனால் நாராயணவனத்தில் அவர் இல்லற வாழ்க்கையைத் தொடங்கிய மகிழ்ச்சியான கோலத்தில் இருக்கிறார். பக்தர்கள் தங்கள் குறைகளைச் சொல்ல திருப்பதிக்குச் செல்வார்கள். ஆனால் அந்த பெருமாளின் திருமண வைபவத்தை கண்டு தரிசிப்பது என்பது அவரை 100 முறை தரிசனம் செய்வதற்கு சமமான பலனைத் தரும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக கடன் தொல்லை தீரவும் குடும்ப ஒற்றுமைக்கும் இந்த தலம் மிகச் சிறந்தது. நீங்களும் அந்த ஏழுமலையானின் முழுமையான அருளைப் பெற விரும்பினால் அடுத்த முறை திருப்பதி செல்லும்போது மறக்காமல் நாராயணவனம் சென்று தரிசனம் செய்யுங்கள். நீங்க திருப்பதி போயிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓம் நமோ வெங்கடேசாய.